Hi guys. சில பல காரணங்களால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஸோ இந்த வீடியோவில் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட லாஸ்ட் 3 டேஸோட ஹைலைட்ஸை பற்றி நம்ம பேசிடலாம். ஃப்ரைடே அன்னைக்கு என்ன பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்தாருன்னா, அதாவது ஒரு 10 பேர் சரியாக அந்த ரெட்ரோ வர்சஸ் மாடர்ன் சினிமாவில் டாஸ்க் பண்ணாதவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பணும். இதில் பார்த்தீங்கன்னா 10 பேர் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. என்ன தப்புனா, இந்த ரெட்ரோ டீமுக்காக மாங்குன்னு டாஸ்க் வின் பண்ணி கொடுத்து சமையல் செஞ்சு எல்லாரையும் என்னதான் அவங்க அப்பப்போ ஆர்கியூலாம் பண்ணாலும் திவ்யா சைடில் என்றைக்குமே ஒரு நியாயம் ஒன்று இருக்கும். அவங்க பாருகீருன்னு யாரையும் பார்க்க மாட்டாங்க. மனசில் தப்புன்னு பட்டதுன்னா டக்குன்னு கேள்வி கேட்குற ஒரு கேரக்டர் தான் திவ்யா. த மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் கண்டஸ்டன்ட் இன்சைட் த ஹவுஸ் ஆஃப் பிக் பாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அவங்க அவ்வளோ டாஸ்க் வின் பண்ணி கொடுத்துமே அவங்க ஆதிரா அண்ட் கானா வினோத் ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. எவ்வளோ மகா மட்டமான ஒரு கேம் பிளேன்னு பாருங்களா. அதாவது டீம் ரெட்ரோவே அவங்க டீம் மெம்பர்ஸ்க்கே ஓட்டு போடாமல் ஆப்போசிட் டீம் மெம்பர்ஸில் ஓட்டு போட்டிருக்காங்க. அது பெரிய தவறு தான் இல்லைங்களா. திவ்யா டிசர்வ்ஸ் a kind of recognition. ஏன்னா அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆனால் அது என்னமோ தெரியல, அது வெளியே வர மாட்டுது. அது ஏன்றது நம்மளுக்கு புரியல. சரி, சாட்டர்டே சண்டே என்ன நடந்ததுன்னா, வழக்கம் போல் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் என்ன பேசுகிறோன்றது அவருக்கு தெரியுதான்றது தெரில. அதே ரிப்பீட்டிவ் டைலாக். அதில் ரம்யா ஓட்டிட்டாங்க. ரம்யா எப்போ பார்த்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு புரியல, மொட்டை கறிவாச்சு, இந்த மாதிரி கேம் என்னன்றதே புரியாமல் ஒரு கேரக்டர் உள்ளே இருக்குன்னா அது ரம்யா. ஆனால் அவங்களெல்லாம் கூட நல்ல பிளேயர்னு ஒத்துக்கிறாங்க. நம்ம திவ்யா, ஆதிரை, கானா வினோதெல்லாம் ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது பாருங்களா. உண்மையிலே அது ஒத்துக்கொள்ளவே முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டேல பிரிஜின் எவிக்ஷன் விஜய் சேதுபதி அனௌன்ஸ் பண்றாரு. ஆக்சுவலா அது எப்படி அவரை செலக்ட் பண்ணாங்கன்றதுக்கு ஒரு ப்ரூஃபே இல்லை. ஏன்னா ஓட்டிங் நீங்க காமிக்கணும், இன்னார் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கன்றது சம்வேர் யூ ஹேவ் டு கிவ் சம் ப்ரூஃப் டு த ஆடியன்ஸ் இல்லையா. ஆனால் இவங்க என்ன பண்றாங்க, ஜஸ்ட் ஒரு பேப்பர்ல எடுத்து இங்க பாத்தீங்களா பிரிஜின் எவிக்டட். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பிரிஜின் போன வாரம் டாஸ்க் எல்லாமே சூப்பரா பண்ணாரு. இன்ஃபேக்ட் அந்த ரெட்ரோ டீம் ஜெயிச்சதுக்கும் அவர் தான் காரணம் சொல்லலாம். அந்த போலீஸ் ட்ரெஸ், அந்த சிவாஜி கணேசன் கெட்டப் போட்டுட்டு உண்மையிலே செம்மையா கலக்கியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி மூன்றாம் பேரையோட அந்த ரோலையும் பயங்கரமா கலக்கியிருந்தாரு. இஸ் எ பார்ன் ஆர்டிஸ்ட். ப்ராப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்ததுன்னா விஜய் சேதுபதியை கூட சாப்பிட்ற அளவுக்கு அவர்கிட்ட திறமை இருக்குன்றதுல நம்மளுக்கு மாற்று கருத்தே இல்லை. என்னதான் அவரும் அவர் ஒய்ஃபும் சேர்ந்துக்கிட்டு குரூப்பிசம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாலுமே அட் எண்ட் ஆஃப் த டே பிரிஜினோட லாஸ்ட் வீக்கோட கேம் வாஸ் பெட்டர் தேன் மெனி அதர்ஸ். ரம்யாவுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம கேப்டன்சினா என்ன அது கூட தெரியல. வெறும் ஒரு டான்ஸ் ஸ்டெப் வச்சுக்கிட்டு ஒருத்தர் 55-60 நாளுக்கு மேலே உள்ளே இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் தன்னோட தவறெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேம் ப்ளே பண்ணி அதுலேயும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சவரை வெளியில் அமைச்சிருக்காங்க. எப்போதும் போல் சாண்ட்ரா செம சீன் போட்டாங்க நேற்று. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் போக அது ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இனி என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம வரும் அப்டேட்ஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஜி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.